ஹலோ, இன்றைக்கு ஓட்ஸ் பவுடர் அண்ட் ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓட்ஸில் வந்து நிரம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதில் ரிச் ஃபைபர் இருக்கிறபடியால் மலச்சிக்கலை தடுக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்டொமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், அதோட லாங் லாஸ்டிங் எனர்ஜி கொடுக்கும். இதில் நிரம்ப கார்போஹைட்ரேட் இருக்கிறபடியால் எப்பயுமே குட்டீஸோட வயிற்றை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கும். பிரெயின் அண்ட் பாடிக்கு வந்து குட்டாக இருக்கும். ரிச் விட்டமின், மினரல்ஸ், ஆன்டிபாக்டீரியன்ஸ் இருக்கிறபடியால் 6+ மந்த்ஸ்லேருந்தே பேபிஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எந்த பிராண்ட் ஓட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த பேக்கெட்டில் வந்து 100% ஃபுல் நியூட்ரிஷன்ஸ்ன்னு எழுதியிருக்கும். அதை பார்த்து எடுத்தால் சரி. எடுத்துட்டு ஓட்ஸை வந்து நல்ல ஒரு சட்டி எடுத்துட்டு சூடாக்கி போட்டு இந்த ஓட்ஸை வறுக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வந்து வறுக்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணணும். பட் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு அரோமா வர டைமில் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி போட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா மைப்பருவமாக, அதாவது நல்ல ஃபைன் மாவாக வந்து அரைச்சிங்களா ஓகே. இப்படி தான் ஓட்ஸ் பவுடர் செய்கிறது. இந்த ஓட்ஸ் பவுடரை வச்சுக்கொண்டு நிரம்ப டிஷ்ஷஸ் செய்யலாம். லைக் பேன் கேக் செய்யலாம், ஒரு ஓட்ஸ் கஞ்சி செய்யலாம், அல்லது இந்த வெஜ்ஜையும் ஓட்ஸ் பவுடரையும் வச்சு ஒரு வெஜ்ஜி மிக்ஸ் மாதிரி நிரம்ப செய்யலாம். நான் இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு கிழமைக்கு தான் வச்சுருப்பேன். என்ன பிறகு அந்த காற்று போன மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஓட்ஸ் பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட பேபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதால் ஒரு கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை கப் அல்லது ஒரு கப் அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டுட்டு எந்த வித லம்ஸும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணினீங்கன்னா ஓகே. இதுக்கு பீட்டர் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபோக் அல்லது முள்ளுக்கரண்டியாலேயே வந்து பீட் பண்ணினீங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கொண்டே இருக்கணும் அந்த லம்ஸ் அதுகள் போகிற வரைக்கும். அதுக்கு பிறகு அது கொதித்து வர டைமில் அதுவாகவே வந்து திக்காகும். தேவையாக இருந்தால் தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணல, தண்ணி தான் யூஸ் பண்ணினான். அது முடிய இப்படி திக்காக வரும். இப்போ 6+ மந்த்ஸ் பேபின்னா கொஞ்சம் தண்ணித்தன்மையாகவே இறக்கலாம். நான் 9 மந்த் குட்டிக்கண்ணனுக்கு 9 மந்த்ன்றபடியால் கொஞ்சம் திக்காகவே இறக்கியிருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இறக்கலாம். ஆனால் சுகரோ சால்ட்டோ எதுவுமே வந்து ஆட் பண்ண வேணாம். ஆறி முடிய பேபிக்கு எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஓட்ஸில் வேறு ரெசிப்பீஸோ அல்லது 6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்லேருந்து 1 இயர் பேபி வரைக்கும் வேறு ஏதாவது ஈஸியாக ஹெல்த்தாக அண்ட் ஆல்சோ டேஸ்டியாக ஏதாவது ரெசிபி வேணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஹாவ் அ குட் டே. பாய்.